நம்ம பண்ண சாம்பாருக்கு இதை விட ஒரு பக்காவான ஒரு சைட் டிஷ் இருக்குமானா கிடையவே கிடையாது. முருங்கைக்கீரை பொரியல். ஸோ நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ஏற்றுறதுக்கு ப்ளஸ் வந்து உடம்புல வந்து டைஜஷன் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம், வரமிளகா, தட்டி வச்சிருந்த பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து அது கூட நான் பச்சை மிளகாவும் வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கினதையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு எப்பயுமே கம்மியாக தான் உப்பு போடணும், ஏன்னா கீரையிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் வந்து முருங்கைக்கீரை வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வந்து முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு நல்லா வதக்க முருங்கைக்கீரையோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த முருங்கைக்கீரையோட அந்த பச்சை கலர் அது வந்து மாறாமல் சம்டைம்ஸ் வந்து அந்த கலர் மாறி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மாறாமல் அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து சாம்பாருக்கு வந்து இது வந்து ஒரு பக்காவான சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.